அப்பனா நான் எவ்வளவு சோதனையை தாங்கி கொள்ளுவேன் அப்படிங்கிறத, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியுது? நம்ம ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? நம்ம படைச்சவருக்கு தெரியும், நம்ம உருவாக்கினவருக்கு தெரியும். அப்பனா நான் எவ்வளவு சோதனையை தாங்குவேன், நான் எவ்வளவு பிரச்சனையை தாங்குவேன், நான் எந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியும் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் அதை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் சிலுவை. அதுக்கு பேர் தான் தன் சிலுவை. சிலுவைன்னு சொல்றது தன் சிலுவை. அப்பனா நம் வாழ்க்கையில வருகிற பாடுகள், வாழ்க்கையில வருகிற கஷ்டம், வாழ்க்கையில வருகிற வியாதி, வாழ்க்கையில வருகிற சோதனை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தூக்கி சுமந்துட்டு ஆண்டவரை பின்பற்றி வருகிறவன் தான் ஆண்டவருக்கு சீசனா. ஆண்டவருக்கு சீசன். சிலுவையை இன்னைக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியல இல்லையா? சிலுவையை நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி சிலுவையை நம்ம சுமக்கணும் இன்னும் நமக்கு தெரியல. பிரச்சனை வருது, பாடு வருது, பலவீனம் வருது, நோய் வருது. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி, அது எப்படி நம்ம தாண்டி வரணும்? வேதம் அங்க சொல்லுது, திராணிக்கு தக்கதாக சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் நினைச்சாரு உண்டாக்குவார். கவனிங்க, எனக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சல் இருந்து போக்குறதுக்கான வழியையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கால் வலி வருது அப்படின்னா கால் வலி போக்குறதுக்கும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது அதனால நான் வரல, சாக்கு சொல்லக்கூடாது. வசனத்தை அங்க தெளிவா பாருங்க. சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சிலுவையை எப்படி எடுக்க வேண்டும், சிலுவை எப்படி சுமக்க வேண்டும். இயேசு சீசரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து. இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தன் ஜீவனை வெறுத்து. எதை வெறுக்கணுமா? தன்னை வெறுக்கணும், அடுத்து நம்ம ஜீவனை வெறுக்கணும்.